ஒருவேளை எதிர்காலத்துல துரை வைகோ அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் அப்படின்னா, அது மதிமுகவினுடைய செல்வாக்குக்கு மிகப்பெரிய அளவுல சரிவை கொண்டு போய் விடாதா? இல்லை, மறுமலை திமுகவுக்கு இப்போ ஒன்றும் பெரிய செல்வாக்குகள் இருப்பதாக நம்ம கருத முடியாது. ஏன்னா கட்சி இல்லைன்றது தான் எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலகட்டத்தில் சங்கொலியை வந்து தபாலில் அனுப்புறதுக்கு அந்த ஒரு மினி வேனில் எடுத்துன்னு போவாங்க அப்படின்வாங்க. இப்போ ஆட்டோவில் எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. அதான் இதுதான் கட்சியோட நிலைப்பாடுகள். சில ஆயிரம் சங்கொலி சந்தாக்கள் தான் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25,000 உறுப்பினர்கள் கட்சியில் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனை லட்சம் இருப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ரொம்ப கம்மியான உறுப்பினர் தான் இருப்பாங்க. அந்த தலைவனுக்கான ஒரு சிறப்பு தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிறது. ஆனால் கட்சிக்கான அந்த உரிமை இருக்குதானா, கட்சி இன்னும் கரைந்து தான் இருக்குது. அந்த குறைந்தபட்ச அந்த ஈடுபாடுகளும் இருப்பதற்கான காரணம் இந்த ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக தான் தலைவர் பின்னால் நாங்களெல்லாம் அணிவகுத்து நிற்கிறோம். இப்போ அதுக்கே பிரச்சனை வந்தால் இனி யாரும் அவர் பின்னால் நிற்க மாட்டாங்க. அது கரைந்து காணாமல் போக வேண்டிய ஒரு இடத்துல தான் மதிமுக நிற்கும்.